ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை பொரியல். அயன் சக்தி நிறைஞ்ச முருங்கைக்கீரை பொரியலை பார்க்க போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாமா? தாளிப்பு தேவையான உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு வச்சுருக்கிறேன். இறக்கும்போது போகிறதுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கிறேன். கீரை சுத்தம் பண்ணி ஒரு பிளேட்டு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சமைக்கிறேன் பாருங்கள். சுலபமாக கிடைக்கிற கீரை எப்படி நம்ம சமைக்கிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுக்கிறோம் கொஞ்சமாக. தாளிப்புக்கு தேவையான கடுகு போடுறேன். எண்ணெய்க்கு அப்புறம் சும்மா 5 நிமிஷத்தில் நம்ம இந்த கீரையை ரெடி பண்ணிடலாம். முருங்கைக்கீரைன்றது சுலபமாக கிடைக்கிறது தான், மருந்து இல்லாமல் இயற்கையாக கிடைக்கிற பொருள் தான் இந்த கீரை. இப்போது இது கூட இந்த பிளேட்டில் வச்சுருந்த தாளிக்க தேவையான கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் கிள்ளி வச்சது, பூண்டு தட்டி வச்சுருந்தேன். ஒரு 3 பல் தட்டிக்கோங்க போதும். இப்போ இது நல்லா செவக்கிற மாதிரி கொஞ்சமாக பொன்னிறமாக வறுத்துக்கணும். ரொம்ப சுலபமாக செய்யலாம் இது. பாருங்கள், பொன்னிறமாக வறுபட்டதும் கொஞ்சம் ஓகே, பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ தண்ணி பாருங்கள், ஒரு 50 ml தான் சேர்க்குறேன் நான். ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது, சும்மா ஒரு 50 ml தண்ணி தான் வைக்கணும். தேவைக்கேற்ப நான் உப்பு போடுறேன். பாருங்கள், கீரைக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்க்குறேன். அவ்வளோதான் இதனோட இன்க்ரீடியன்ஸே. இந்த உப்பு கரையட்டும். இந்த தண்ணி கொதிச்சதும் இப்போ கீரையை போடுறோம். நம்ம உப்பு கொஞ்சம் கரையட்டுன்னு கீரையை சேர்க்க போகிறேன். முருங்கைக்கீரை மருந்து இல்லாமல் மரத்தில் நேச்சுரலாக நம்ம வீட்டு பக்கத்துங்கள்லேயே ஒரு ஓரமாக சின்ன கிளைய வச்சோம்னா கூட வளர்ந்துடும். காய்க்காக முருங்கை மரம் வளர்க்குறோமோ இல்லையோ, இந்த கீரைக்காக வீட்டுக்கு ஒரு மரம் வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைக்கு வாரத்துக்கு 2 முறை இந்த கீரை பொரியல் பண்ணி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்காக தான் இப்போ கீரையை நான் பாருங்கள், சுத்தம் பண்ண கீரையை இந்த தண்ணி கொதித்து உப்பு கரைஞ்சதும் போட்டுட்டு நம்ம மூடுறோம். 1 நிமிஷம் மூடணும். அப்போ தான் கீரை ஒன்றை மாதிரி வேகும். சும்மா ஒரு 10 செகண்ட் அந்த மாதிரி மூடினாலே போதும். உடனே கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். ரொம்ப நேரம் முருங்கைக்கீரை வேக வச்சு சாப்பிடக்கூடாது. சும்மா அந்த தண்ணியில் அது வதங்கிடுதுனாவே அந்த வீட்லேயே அது வெந்துடும். கீரையா அது பொரியல் பண்ண தெரியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. மறுபடியும் ஒரு நிமிஷம் நம்ம மூடி வைக்கணும். அப்போ தான் கீரை ஒன்றை மாதிரி வேகும். அந்த ஆவி பட்டாலே அது வெந்துடும். சும்மா 10 செகண்டில் கீரை வெந்துடும். பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணல, எடிட் பண்ணல, எதுவுமே பண்ணல. உங்கள் எதிர்க்க 5 மினிட்குள்ளே இந்த கீரை பொரியல் நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், கீரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கிளறி விட்டுட்டு ஒன்றை மாதிரி தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் கீரையை. நம்ம 2 மினிட்ஸ்க்குள்ளே கீரை இப்போ ரெடி ஆகிடுச்சு. தண்ணி பாருங்கள், தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிண்டி விடுறேன் நான். தண்ணி ட்ரை ஆனதும் தேங்காய் துருவல் சேர்த்து இறக்க வேண்டியது தான். கீரை பொரியல் ரொம்ப சுலபமாக நம்ம கிராமத்துங்களில் கிடைக்குது. சிட்டி ஏரியாவிலையும் இப்போ கடைகள்லேயே எடுத்துகிட்டு உடச்சிட்டு விற்கிறாங்க நிறைய தெருவில் வியாபாரிங்க. நீங்கள் வாங்கி வாரத்துக்கு 2 நாள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. இந்த குச்சி குச்சியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க, கீரையோட தண்டு, அது நார் சத்து நிறைஞ்சது. துளிர் கீரையை தான் நான் எடுத்துருக்கிறேன்.
அதனால் இது சாப்பிட்டோம்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது, நார் சத்து நிறைஞ்சது. நம்ம உடம்புல இந்த மாவு பொருள் எங்கன்னா உடம்புல ஒட்டி இருந்தாலும் இதை வந்து நார் சத்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடும் வயிற்றில் இருக்கிற கிருமியெல்லாம் சுத்தம் பண்ணும். அதுக்காக தான் கொஞ்சம் இந்த மாதிரி சிறு குச்சிகள் பாருங்கள், சின்ன சின்னதாக அந்த கீரையில் இருக்கும். ஒரு சிலர் இலையை மட்டும்தான் நான் போட்டு சமைப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் துளிரில் இருக்கிற கட்டைகளையும் அந்த மெலிசு இருக்கும் அந்த குச்சிகள், அதையும் நம்ம அந்த தண்டெல்லாம் போட்டு தான் சமைக்கணும். எப்பவுமே கீரை சமைச்சா கீரையில் இருக்கிற தண்டோடு சமைக்கணும். முற்றின கீரையை சொல்லலை, நான் துளிர் கீரையோட தண்டை தான் சொல்கிறேன். அவ்வளோதான், கீரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் துருவல் போடுறேன் பாருங்கள். தேங்காய் துருவல் வந்து நம்ம சேர்க்குறோம். தேங்காய் துருவல் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், கீரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கீரை பொரியல் அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். அப்படியேவும் சாப்பிட்லாம். ஆனால் கொஞ்சம் அந்த ஹீட்டில் மூடி வச்சிருந்து பரிமாறினோம்னா சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும். அப்போ வந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும். அதுக்காக தான் கீரையை வந்து மூடி வச்சிருந்து ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பரிமாறணும். சுவையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் என்னோடய கிச்சனில். இந்த மாதிரி நீங்களும் கீரை பொரியல் பண்ணி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஹாப்பி கார்டனிங். இது என்னோடய தோட்டத்தில் விளைஞ்ச கீரை தான். இதை மாதிரி நீங்களும் கீரை செஞ்சு சத்துள்ள உணவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். மை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கிறதெல்லாம் நீங்களும் சமைச்சு பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.